உங்களுக்கு அமைதி உரிதாக. அன்பார்ந்தவர்களே, 88ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம் மரியனேன் ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தில். இன்றைக்கி நம்ம யோசுவா புத்தகத்தை முழுசாக முடிக்க போகிறோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நாளையிலிருந்து நீதி தலைவர்கள் புத்தகமும் ரூத்தும் வாசிப்போம், கூடவே திருப்பாடலும் வாசிப்போம். ஸோ நாளையிலேருந்து 10 நாட்களில் நீதி தலைவர்கள் புத்தகமும் முடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு சில 1 சாமுவேலினுடைய ஒரு சில அதிகாரங்கள் படித்ததுக்கப்புறம் மெஸ்ஸியாவின் சந்திப்பு முனை வரும். அப்படின்னா மெஸ்ஸியாவுக்கு பற்றின தேவையான முக்கியமான அடிப்படை விஷயங்களை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருந்திருப்போம். அதனால் அந்த இடத்துல யோவான் நற்செய்தி நம்ம வாசிப்போம். யோவான் ஆண்டவர் இயேசுவினுடைய இறைத்தன்மையை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு நற்செய்தியாக இருக்கும். ஸோ 4 நற்செய்தியும் ஒவ்வொரு ஆண்டவர் இயேசுனுடைய ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு எடுத்து காட்டும். இதில் யோவான் ஆண்டவருடைய டிவினிட்டி, ஆண்டவருடைய இறைத்தன்மையை எடுத்து காட்டும். ஸோ அதை இந்த இடத்துல வாசிப்போம். அதுக்கப்புறம் திரும்ப தொடர்ந்து பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள்லாம் வாசிப்போம். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு மெஸ்ஸியாவின் சந்திப்பு முனை வரும். அங்கே அடுத்த நற்செய்தி வாசிப்போம் அதுக்கு ஏற்றவாறு. ஸோ இப்படி நம்ம போவோம். சரி, இன்றைக்கி யோசுவா புத்தகத்தின் கடைசி 3 அதிகாரங்களை வாசிப்போம். 22, 23ஆவது அதிகாரம், 24ஆம் அதிகாரம். 22ஆம் அதிகாரத்தில் கடைசியாக இஸ்ரேல் மக்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டாங்க. ஆண்டவருக்கு அஞ்சி நட தீமையை விட்டு விலகி நட நம்ம எத்தனை தடவை பார்த்தோம். இன்றைக்கி இந்த மக்கள் அதை கற்றுக்கிட்டாங்க. அந்த 2 குலங்கள் இருக்குது தெரியுமா, ரூபன், காத்து, பாதி மானசேயன் குலங்கள். யோர்தானுக்கு முன்னாடி கடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இடத்த வாங்கிக்கிட்டாங்க இல்லையா. அவங்க ஒரு பலிப்பீடத்தை கட்டுவாங்க. மக்கள் ஓடி போய் நீங்கள் தனியாக சிலை வழிபாடு பண்ணுறீங்களான்னு சொல்லி அவங்க கூட போர் தொடுக்க போவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம 22ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். ஆக்கான் செஞ்சார் தெரியுமா, அந்த பாவத்திலேருந்து அந்த கொள்ளை நோய் வந்துச்சு. அதெல்லாம் இவங்க அதிலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு ஆண்டவருக்கு இப்போ 5 கற்றுக்கிட்டாங்க. ஆனால் எவ்வளோ நாளைக்கு? சிறிது காலம்தான். நம்மளை போல தான். ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்ம கரெக்டாக இருப்போம். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போனதுக்கப்புறம் ஆண்டவரை திரும்பவும் நம்ம அவரை நம்ம பயப்பட மாட்டோம் அவருக்கு. அதே போல் இஸ்ரேல் மக்களும் பண்ணுவாங்க பின்னாடி. சரி, அதை தொடர்ந்து 23ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரத்தில் இந்த யோசுவா புத்தகம் யோசுவாவினுடைய 2 சொற்பொழிவுகளோட முடியும். நம்ம எப்படி உபாகமத்தில் மோசேவினுடைய சொற்பொழிவு இருந்துச்சோ அதே போல் எரிகோ, ஆயி நகரம் இது எல்லாத்தையுமே அவங்க வென்றதுக்கப்புறம் யோசுவாவில் மோசே சொன்னது போல் இவங்க என்ன பண்ணாங்க, ஏபால் அதுக்கப்புறம் கெரிசிம் இந்த 2 மலைகளுக்கு நடுவில் செக்கேம் என்ற இடத்துக்கு வர வச்சு யோசுவா கடைசியாக இந்த செக்கேம் நமக்கு ஞாபகம் இருக்கா, இங்கே தான் சாரா புதைக்கப்பட்டாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே புதைக்கப்பட்ட இடம். நம்ம ஏற்கனவே நேற்று விளக்க உரையில் பார்த்தோம். ஸோ இந்த செக்கேம் இடத்துல யோசுவா எல்லாத்தையும், இது எங்கே இருக்குது, சீலோகுன்ற இடத்துல தான் திருவுறைவிடம் அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ டேபர்நாக்கிளுக்கு நெருக்கமான இடத்துல செக்கேம் என்ற இடத்துல இவங்க என்ன பண்ணுறாரு, யோசுவா எல்லாரையும் கூப்பிட்டு கடைசியாக அவர் இஸ்ரேலுக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை திரும்பவும் ஞாபகப்படுத்தி நீங்கள் திரும்ப பாவத்தில் விழாதீங்கன்னு சொல்லி அவருடைய சாவை பற்றி பேசி, அப்படியே மோசே எப்படி உபாகமத்தில் பண்ணாரோ அதே போல் இங்கே நடக்கும். அதனால் நீங்கள் உடன்படிக்கைக்கு அவருடைய கட்டளைகளுக்கு விசுவாசமாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் சொல்லியிருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் வரும். இல்லையா, அவர் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா சாபங்களும் உங்களுக்கு வரும்னு சொல்லி அவர் அழகாக கூறுவார். தொடர்ந்து நம்ம திருப்பாடல் 132ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இதுவும் எழுதின யாருன்னு தெரியல, பட் இறையியல் அறிஞர்கள் அரசர் சாலமோனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. ஏன்னா தாவீதை அவருக்கு ஆண்டவர் காட்டின அந்த விசுவாசத்தை பற்றி சொல்லுவார். இது ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பாடல். ஏன்னா இது மெஸ்ஸியானிக் சாம். இது மெஸ்ஸியாவை பற்றின இறைவாக்குகளை கொண்ட திருப்பாடலாக இருக்கும். மாதாவும் இதில் வருவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது தாவீதுக்கு ஆண்டவர் செய்த உடன்படிக்கையை பற்றின ஒரு திருப்பாடல். அல்டிமேட்டாக ஆண்டவர் இயேசுவில் நிறைவு பெற்றிருக்கிறத நம்ம இன்றைக்கி வாசிப்போம். சரி, இன்றைக்கி முதல் கேள்வி என்ன அப்படின்னாக்க, யோசுவா புத்தகத்தில் ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு வசனம் உண்டு. இது நம்ம பிரிந்து போன சகோதரர்கள்லாம் வீட்டில் நிறைய இடத்துல எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இது என்ன வசனம் அப்படின்றத கவனித்து கொண்டே வாசிப்போம். 2வது, இன்றைக்கி மெஸ்ஸியாவினுடைய அந்த ஒரு இறைவாக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால இன்றைக்கி திருப்பாடலில் அது எந்த இடத்துல குறிப்பாக அது மாதாவோட சம்மந்தப்பட்ட ஒரு இறைவாக்கு. மாதாவுக்கு கபிரியேல் வானதூதர் சொன்னதில் இருக்கக்கூடிய ஒரு இறைவாக்கு இன்றைக்கி திருப்பாடல் நம்ம வாசிப்போம். அது எந்த இடம்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டே நம்ம இன்றைக்கி வாசிக்க முயற்சிப்போம். அதே நேரத்தில் இதே திருப்பாடலில் இன்னொரு வசனம் நேரடியாக மாதாவை குறிக்கக்கூடிய ஒரு வசனம். அது என்ன
ஸோ இதான் இன்றைக்கி 3 கேள்விகள். சரி, இன்றைய தினத்திற்கான வீடியோ வாசிப்பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். யோசுவா ஆகமம் அதிகாரம் 22. யோசுவா ரூபன் குலத்தாரையும் காத்து குலத்தாரையும் மனாசேயின் குலத்தாரையும் அழைத்து அவர்களிடம், நீங்கள் ஆண்டவரின் ஊழியர் மோசே கட்டளையிட்ட அனைத்தையும் கை கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு கூறிய அனைத்திற்கும் கீழ்ப்படிந்தீர்கள். நீங்கள் இதுவரை பல நாள்களாக உங்கள் சகோதரர்களை கைவிடாமல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்டவற்றை கை கொண்டீர்கள். அவர்களுக்கு வாக்களித்தபடி உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரர்களுக்கு இப்போது அமைதி காலம் அளித்துள்ளார். இப்பொழுது உங்கள் கூடாரங்களுக்கு யோர்தானுக்கு அப்பால் ஆண்டவரின் ஊழியர் மோசே உங்களுக்கு உடமையாக கொடுத்த பகுதிக்கு செல்லுங்கள். உங்கள் முழு இதயத்துடனும் உங்கள் முழு உள்ளத்துடனும் ஆண்டவராகிய கடவுள் மீது அன்பு கூறுமாறும், அவருடைய வழிகள் அனைத்திலும் நடக்குமாறும், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுமாறும், அவரை பற்றிக் கொள்ளுமாறும், அவருக்கு பணிபுரியுமாறும் ஆண்டவரின் ஊழியராகிய மோசே உங்களுக்கு இட்ட கட்டளைகளையும் சட்டத்தையும் நிறைவேற்றுவதில் மிகவும் கவனமாயிருங்கள் என்றார். யோசுவா ஆசி வழங்கி அவர்களை அனுப்பினார். அவர்களும் தங்கள் கூடாரங்களுக்கு சென்றார்கள். மோசே மனாசேயின் குலத்தில் ஒரு பாதிக்கு பாசானில் நிலம் கொடுத்தார். யோசுவா அக்குலத்தின் மறுபாதிக்கு அவர்களுடைய சகோதரர்களிடையே யோர்தானுக்கு மேற்கில் நிலம் கொடுத்தார். யோசுவா அவர்களை அவர்களுடைய கூடாரங்களுக்கு அனுப்பிய பொழுது அவர்களுக்கு ஆசி வழங்கி, மிகுந்த செல்வத்துடன் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பிச் செல்லுங்கள். உங்கள் எதிரிகளிடமிருந்து கொள்ளை கொண்ட மிகுதியான கால்நடைகள், வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மிகுதியான ஆடைகள் ஆகியவற்றை உங்கள் சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். ரூபனின் மக்களும் காத்தின் மக்களும் மனாசேயின் பாதி குலத்தினரும் கானானில் உள்ள சீலோவில் இஸ்ரேல் மக்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு மோசே வழியாக ஆண்டவர் கட்டளையிட்டபடி அவர்கள் பெற்றுக்கொண்ட தம் சொந்த நாடான கிளையாதுக்கு சென்றனர். அவர்கள் கானான் நாட்டில் யோர்தானுக்கு அருகே இருந்த கெலிலோத்திற்கு வந்தனர். ரூபனின் மக்களும் காத்தின் மக்களும் மனாசேயின் பாதி குலத்தினரும் யோர்தான் அருகில் மிகப்பெரிய பலிபீடம் ஒன்று எழுப்பினர். ரூபனின் மக்களும் காத்தின் மக்களும் மனாசேயின் பாதி குலத்தாரும் கானான் நாட்டின் எதிரில் யோர்தான் பகுதிகளில் இஸ்ரேல் மக்களுக்கு அண்மையில் ஒரு பீடம் எழுப்பியுள்ளனர் என்று இஸ்ரேல் மக்கள் கேள்வியுற்றனர். இஸ்ரேல் மக்கள் பேரவை இதை கேள்வியுற்று அவர்களுக்கு எதிராக படையுடன் செல்லும் நோக்கத்துடன் சீலோவில் கூடியது. இஸ்ரேல் மக்கள் குரு எலெயாசரின் மகன் பினகாசை கிளையாது நாட்டிலிருந்த ரூபனின் மக்கள், காத்தின் மக்கள், மனாசேயின் பாதி குலத்தினர் ஆகியவரிடம் அனுப்பினர்.
அவருடன் இஸ்ரவேலின் எல்லா குலங்களிலிருந்தும் குடும்பத்துக்கு ஒரு தலைவராக 10 அனுப்பினர். அவர்கள் ஒவ்வொருவரும் 1000 தலைவர். அவர்கள் கிளையாது நாட்டிலிருந்த ரூபன் மக்களிடமும் காத்து மக்களிடமும் மனாசே பாதி குலத்தினரிடமும் சென்று பின்வருமாறு கூறினர். ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் இவ்வாறு சொல்கின்றது: இந்நாளில் உங்களுக்கென்று இஸ்ரவேல் கடவுளுக்கு எதிராக ஒரு பலிபீடம் எழுப்பியதால் ஆண்டவரை விட்டு விலகிவிட்டீர்கள். ஆண்டவருக்கு எதிராக ஏன் இந்த துரோகம்? பெகோரில் நாம் செய்த பாவம் நமக்கு போதாதா? இந்நாள் வரை நாம் அதற்கு கழுவாய் தேடவில்லை. அதற்குரிய தண்டனை ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்புக்கு கிடைத்துவிட்டது. நீங்கள் என்று ஆண்டவரை விட்டு விலகிவிட்டீர்கள். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்திருக்கின்றீர்கள். நாளை இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதன் மீதும் அவர் சினம் கொள்வார். உங்களுக்கு உரிமையாக்கப்பட்ட நிலம் தூய்மையற்றதாயின் ஆண்டவருக்கு உரிய நிலத்திற்கு வாருங்கள். அங்கு ஆண்டவரின் திரு உறைவிடம் அமைந்துள்ளது. எங்கள் நடுவில் தங்குங்கள். ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்ய வேண்டாம். நம் கடவுளாகிய ஆண்டவரின் பலிபீடத்தை விட்டு வேறொரு பலிபீடத்தை கட்டும் உங்கள் குற்றத்திற்கு எங்களை ஆளாக்க வேண்டாம். செராகின் மகன் ஆக்கான் கொள்ளை பொருளை திருடியதால் இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதன் மீதும் அவர் சினம் கொள்ளவில்லையா? தன் குற்றத்திற்காக அவன் ஒருவன் மட்டுமா அழிந்தான்? அப்பொழுது ரூபன் மக்களும் காத்து மக்களும் மனாசேயின் அரைக்குலத்தாரும் இஸ்ரவேலின் 1000 தலைவர்களுக்கு மறுமொழியாக கூறியது: உன்னத கடவுளாகிய ஆண்டவரே இறைவன், உன்னத கடவுளாகிய ஆண்டவரே இறைவன். அவர் இதை அறிவார். இஸ்ரவேலும் இதை அறிவதாக. இது ஆண்டவருக்கு எதிரான கலகமும் துரோகமும் ஆனால் நீங்கள் எங்களை என்று தப்பி போக விடாதீர்கள். நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகவா இப்பலிபீடத்தை எழுப்பினோம்? அதன் மீது எரிபலி, உணவு படையல், நல்லுறவு பலி செலுத்துவதாக இருந்தால் ஆண்டவர் தாமே எங்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும். எங்களுக்கு ஏற்பட்ட ஓர் அச்சத்தினால் இவ்வாறு செய்தோம். பிற்காலத்தில் உங்கள் மக்கள் எங்கள் மக்களிடம், உங்களுக்கும் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கும் என்ன தொடர்பு? ரூபன், காத்து ஆகியோரின் மக்களே, ஆண்டவர் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே யோர்தானை எல்லையாக வைத்தார். உங்களுக்கு ஆண்டவரிடத்தில் பங்கு இல்லை என்று சொல்லி உங்கள் மக்கள் எங்கள் மக்களை ஆண்டவரை வழிபடுவதிலிருந்து நிறுத்தக்கூடும். எனவே நமக்கென ஒரு பலிபீடம் எழுப்புவோம். இது எரிபலிக்கோ வேறு பலிக்கோ அன்று. மாறாக ஆண்டவர் திருமுன் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி அவரை வழிபடுகிறோம் என்பதற்கு இது நமக்கிடையிலும் நம் வழிமரபினரிடையிலும் சான்றாக இருக்கும். அதனால் உங்கள் மக்கள் எதிர்காலத்தில் எங்கள் மக்களிடம், உங்களுக்கு ஆண்டவரிடத்தில் பங்கு இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அப்படி எதிர்காலத்தில் எங்களுக்கும் எங்கள் வழிமரபினருக்கும் சொல்லப்பட்டால், நாங்கள் எங்கள் தந்தையர் செய்த பலிபீடத்தின் படிவத்தை பாருங்கள், எரிபலியோ வேறு பலியோ செலுத்த அன்று, மாறாக எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே சான்றாக இருந்திடவே என்று கூறுவோம். ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்வதோ, ஆண்டவரை விட்டு விலகுவதோ, எரிபலி, உணவு படையல், வேறு பலிகள் ஆகியவற்றுக்காக பலிபீடம் எழுப்புவதோ எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவரது திரு உறைவிடத்தின் முன் இருக்கும் பலிபீடத்தை தவிர வேறொன்றும் வேண்டாம். ரூபன் மக்களும் காத்து மக்களும் மனாசே மக்களும் கூறியதை குரு பினகாசும் அவருடன் இருந்த இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்களான 1000 தலைவர்களும் கேட்டனர். அவர்களுக்கு அது நலம் எனப்பட்டது. எலையாசரின் மகனும் குருவுமான பினகாசு ரூபன் மக்களிடமும் காத்து மக்களிடமும் மனாசே மக்களிடமும், ஆண்டவர் நம் நடுவில் உள்ளார் என்று இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் இந்த துரோகத்தை செய்யாதிருந்ததால் ஆண்டவரின் கையிலிருந்து இஸ்ரவேல் மக்களை நீங்கள் காப்பாற்றினீர்கள் என்று கூறினர்.
எலெயாசரின் மகனும் குருவுமான பினகாசும் தலைவர்களும் ரூபன் மக்களிடமிருந்தும் காத்து மக்களிடமிருந்தும் விடை பெற்றுக் கொண்டு கிளையாது நாட்டிலிருந்து கானான் நாட்டுக்கு இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வந்து அவர்களுக்கு செய்தியை தெரிவித்தனர். அந்த பதில் இஸ்ரேல் மக்களுக்கு நலம் என தோன்றியது. இஸ்ரேல் மக்கள் கடவுளை வாழ்த்தினர். அவர்கள் ரூபன் மக்களும் காத்து மக்களும் வாழும் நாட்டின் மீது போரிடச் செல்வது பற்றியோ அதை அழிப்பது பற்றியோ மேற்கொண்டு பேசவில்லை. ரூபன் மக்களும் காத்து மக்களும் ஆண்டவரே கடவுள் என்பதற்கு நம் அனைவருக்கும் இப்பலிப்பீடமே சான்று என்று சொல்லி அதற்கு கிளையாது என்று பெயரிட்டனர். யோசுவா ஆகமம் அதிகாரம் 23. ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகள் அனைவரிடமிருந்தும் அமைதி அளித்த பல நாள்களுக்கு பின் யோசுவா மிகவும் வயதாகி முதுமை எய்தினார். யோசுவா இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அவர்களுடைய முதியோர்களையும் தலைவர்களையும் நீதிபதிகளையும் அதிகாரிகளையும் அழைத்து அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். நான் வயதாகி முதுமை எய்திவிட்டேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை முன்னிட்டு வேற்றினத்தாருக்கு செய்த அனைத்தையும் கண்டீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களுக்காக போரிட்டார். பாருங்கள், யோர்தானிலிருந்து மேற்கே பெருங்கடல் வரை நான் சிதறடித்த எல்லா நாடுகளையும் மீதி இருக்கின்ற நாடுகளையும் உங்கள் குலங்களுக்கு உரிமையாக கொடுத்துள்ளேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னிருந்து அவர்களை துரத்தி வெளியேற்றுவார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கூறியபடி அவர்கள் நிலங்களை உங்கள் உடைமைகளாக்கிக் கொள்வீர்கள். மோசேயின் திருச்சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அனைத்தையும் கைக்கொள்வதில் கவனமாயிருங்கள். அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ விலகாதபடி உறுதி கொண்டிருங்கள். உங்கள் நடுவில் எஞ்சியிருக்கும் இந்த வேற்றினத்தாருடன் சேராதிருங்கள். அவர்களுடைய தெய்வங்களின் பெயரை சொல்லாமலும் அவற்றின் மீது ஆணையிடாமலும் அவற்றுக்கு ஊழியம் செய்யாமலும் அவற்றை வணங்காமலும் இருப்பதில் உறுதியாக இருங்கள். இந்நாள் வரை நீங்கள் செய்தது போல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மட்டும் பற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மிக பெரும் ஆற்றல் வாய்ந்த வேற்றினங்களை உங்கள் முன்னிருந்து விரட்டினார். இந்நாள் வரை எவனாலும் உங்களை எதிர்த்து நிற்க இயலவில்லை. உங்களுள் ஒரே மனிதன் 1000 பேரை வெல்வான். ஏனெனில் தம் வாக்குறுதி கிணங்க உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு கூறுவதில் மட்டும் கருத்தாயிருங்கள். மாறாக நீங்கள் வழி விலகி இங்கு எஞ்சியுள்ள வேற்றினத்தாருடன் சேர்ந்து கொண்டு அவர்களுடன் கலப்பு மனம் செய்து கொண்டால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னிருந்து அவ்வேற்றினத்தவரை தொடர்ந்து விரட்டி கொண்டிருக்க மாட்டார் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். இதோ மண்ணில் தோன்றிய யாவரும் செல்லும் வழியில் இப்பொழுது நானும் செல்லவிருக்கிறேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதிகளிலும் ஒன்று கூட தவறவில்லை என்பதை உங்கள் முழு இதயத்துடனும் முழு உள்ளத்துடனும் அறிந்து கொள்ளுங்கள். அவை அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறின, ஒன்று கூட தவறவில்லை. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா நல்ல வாக்குறுதிகளும் உங்களுக்காக நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதுபோலவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு அளித்த இந்த நல்ல நிலத்திலிருந்து உங்களை அழிக்கும் வரை உங்கள் மீது ஆண்டவர் எல்லா தீமைகளையும் விழச் செய்வார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறி நீங்கள் சென்று வேற்று தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு ஊழியம் செய்தால் ஆண்டவரின் சினம் உங்களுக்கு எதிராக பற்றி எரியும். அவர் உங்களுக்கு அளித்த நல்ல நிலத்திலிருந்து விரைவில் அழிந்து போவீர்கள். யோசுவா ஆகமம் அதிகாரம் 24. செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும்
அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது: இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: முற்காலத்தில் ஆபிரகாம், நாகோர் ஆகியோரின் தந்தை தேரா உட்பட்ட உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் வாழ்ந்த பொழுது அவர்கள் மற்ற தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தனர். உங்கள் தந்தையாகிய ஆபிரகாமை நதிக்கு அப்பால் இருந்து அழைத்து வந்து கானான் நாடு முழுவதிலும் நடத்திச் சென்றேன். அவரது வழிமரபை பெருக்கினேன். அவனுக்கு ஈசாக்கை அளித்தேன். ஈசாக்கிற்கு யாக்கோபையும் ஏசாவையும் அளித்தேன். ஏசாவுக்கு செபீர் மலையை உடமையாக அளித்தேன். யாக்கோபும் அவன் மக்களும் எகிப்திற்கு சென்றனர். மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி அங்கே என் செயல்களின் மூலம் எகிப்தை வதைத்தேன். பின்னர் உங்களை வெளியே கொணர்ந்தேன். உங்கள் தந்தையரை எகிப்திலிருந்து வெளியே கொணர்ந்தேன். அவர்கள் கடலுக்குள் சென்றார்கள். எகிப்தியர் தேரில் குதிரைகளுடன் செங்கடலுக்குள் உங்கள் தந்தையரை துரத்திச் சென்றனர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறினர். அவர் அவர்களுக்கும் எகிப்தியருக்கும் இடையில் இருளை வைத்தார். அவர் எகிப்தியரை கடலில் அமிழ்த்தினார். நான் எகிப்தியருக்கு செய்ததை அவர்கள் கண்கள் கண்டன. நீங்கள் நீண்ட காலம் பாலை நிலத்தில் வாழ்ந்தீர்கள். யோர்தானுக்கு கிழக்கில் வாழும் எமோரியரின் நாட்டுக்கு உங்களை கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களுடன் போரிட்டார்கள். நான் அவர்களை உங்கள் கையில் ஒப்படைத்தேன். அவர்களது நிலத்தை நீங்கள் உடைமையாக்கிக் கொண்டீர்கள். உங்கள் முன்னிருந்து அவர்களை அழித்து ஒழித்தேன். மோவாபின் அரசன் சிப்போரின் மகன் பாலாக்கு இஸ்ரவேலுக்கு எதிராக படை திரட்டி போர் தொடுத்தான். உங்களை சபிக்குமாறு பேகோரின் மகன் பிலையாமை அழைக்க ஆள் அனுப்பினான். நான் பிலையாமுக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை. அவன் உங்களுக்கு ஆசி வழங்கினான். உங்களை பாலாக்கின் கையினின்று விடுவித்தேன். நீங்கள் யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் மக்களும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் இத்தியரும் கிர்காசியரும் இவ்வியரும் எபூசியரும் உங்களுக்கு எதிராக போர் தொடுத்தனர். அவர்களையும் உங்கள் கையில் ஒப்படைத்தேன். நான் உங்களுக்கு முன்னே குளவிகளை அனுப்பினேன். அவை உங்கள் முன்னிருந்து 2 எமோரிய அரசர்களை விரட்டின. இது நிகழ்ந்தது உங்கள் வாளாலும் அன்று, உங்கள் அம்பாலும் அன்று. நீங்கள் உழுது பயிரிடாத நிலத்தில் அறுவடை செய்தீர்கள். நீங்கள் கட்டாத நகர்களில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். நீங்கள் நடாத திராட்சை ஒலிவ தோட்டங்களின் பயனை நீங்கள் நுகர்கின்றீர்கள். இவை அனைத்தும் நான் உங்களுக்கு கொடுத்தவையே. இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ, இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். ஆண்டவர் எல்லா மக்களையும், இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்கள் முன்னிருந்து விரட்டினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். யோசுவா மக்களிடம், உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது, ஏனெனில் அவர் தூய கடவுள். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள்.
உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார். உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழித்து விடுவார் என்றார். மக்கள் யோசுவாவிடம், இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றனர். யோசுவா மக்களிடம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்களே தெரிந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார். அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றனர். இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கிவிடுங்கள். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்றார். மக்கள் யோசுவாவிடம், எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் என்றனர். அன்று யோசுவா மக்களுக்காக உடன்படிக்கை செய்தார். செக்கேமில் அவர் அவர்களுக்கு விதிமுறைகளையும் ஒழுங்குகளையும் கொடுத்தார். யோசுவா இவ்வார்த்தைகளை கடவுளின் திருச்சட்ட நூலில் எழுதினார். ஒரு பெரும் கல்லை எடுத்து அதை ஆண்டவரின் திருத்தலத்தில் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் நாட்டினார். யோசுவா எல்லா மக்களிடமும், இதோ இக்கல் நமக்கு எதிரான சான்றாக இருக்கும். ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசிய எல்லாவற்றையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் என்றார். யோசுவா மக்களை அவரவர் உரிமை சொத்தாகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. அவரை அவரது உரிமை நிலத்தின் எல்லையில் இருந்த திம்னத் சேரா என்ற இடத்தில் அடக்கம் செய்தனர். இது எப்ராயிம் மலைநாட்டில் காகசு மலைக்கு வடக்கே உள்ளது. யோசுவாவின் வாழ்நாள் முழுவதிலும் யோசுவாவுக்கு பின் வாழ்ந்த முதியோர்களின் நாள்களிலும் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்து வந்தனர். ஆண்டவர் இஸ்ரேலுக்கு செய்த அனைத்தையும் அம்முதியோர் அறிந்திருந்தனர். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை செக்கேமில் ஒரு நிலப்பகுதியில் புதைத்தனர். இப்பகுதி யாக்கோபு செக்கேமின் தந்தையாகிய ஆமோரின் மக்களிடமிருந்து 100 வெள்ளிக்காசுக்கு வாங்கியது. யோசேப்பின் மக்களுக்கு இது உரிமையாயிற்று. பின்னர் ஆரோனின் மகன் எலெயாசார் இறந்தார். அவருடைய மகன் பினகாசுக்கு எப்ராயிம் மலைநாட்டில் கொடுக்கப்பட்ட கிபையாவில் அவரை அடக்கம் செய்தனர். திருப்பாடல் 132. ஆண்டவரே, தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தருளும். அவர் ஆண்டவராகிய உமக்கு ஆணையிட்டு கூறியதை, யாக்கோபின் வல்லவராகிய உமக்கு செய்த பொருத்தனையை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவருக்கு ஓர் இடத்தை, யாக்கோபின் வல்லவருக்கு ஓர் உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையில் என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்ல மாட்டேன். படுப்பதற்காக என் மஞ்சத்தில் ஏறமாட்டேன். என் கண்களை தூங்கவிட மாட்டேன். என் இமைகளை மூடவிட மாட்டேன் என்று அவர் சொன்னாரே. திருப்பேழை எப்ராத்தாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம். வனவெளியில் அதை கண்டுபிடித்தோம். அவரது உறைவிடத்திற்கு செல்வோம் வாருங்கள். அவரது திருவடி தாங்கி முன் வீழ்ந்து பணிவோம் என்றோம். ஆண்டவரே, நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக. உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக. உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக. நீர் திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதேயும். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர் தம் வாக்குறுதியினின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்கச் செய்வேன். உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும்
நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பர். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார், அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம், இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். இங்கே என் ஆசியால் உணவுப் பொருள் தாராளமாக கிடைக்கச் செய்வேன். அதனை ஏழைகள் உண்டு நிறைவு பெறுமாறு செய்வேன். இங்குள்ள குருக்களுக்கு மீட்பெனும் உடையை உடுத்துவேன். இங்குள்ள என் அன்பர்கள் மகிழ்ந்து ஆரவாரிப்பார்கள். இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்வேன். நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஒரு ஒளிவிளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன். அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி எனும் உடையை உடுத்துவேன். அவன் மீதோ அவனது மணிமுடி ஒளி வீசும். ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யோசுவா கூறுவது போல நீங்கள் எங்கிட்ட கேட்பதெல்லாம் ஒன்று தான், உமக்கு அஞ்சி தீய வழிகளை விட்டு விலகி மாசற்றவர்களாக நேர்மையாளர்களாக உம்மை முழு இதயத்தோடு அன்பு செய்து உம்மை மட்டுமே சேவை செய்து உம் கட்டளைகளையெல்லாம் கடைபிடித்து உம் ஆசீர்வாதங்களை பெற்று உங்கள் பிள்ளைகளாக வாழ நீங்கள் கேட்குறீங்க அப்பா. அதை முழு இல்லத்தோடு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. அம்மா, இந்த உலகத்தின் விஷயங்களிலிருந்து அதன் பற்றுதலிலிருந்து எங்களை விடுவித்து எங்களுடைய முழு கவனத்தையும் ஆண்டவரில் நிலைநிறுத்தி ஆண்டவர் எங்களுடைய வாழ்வில் முதலிடத்தை கொடுத்து வடமோ அல்லது இடமோ நெறி பெறலாமல் நேராக ஆண்டவர் காட்டக்கூடிய பாதையில் நடக்கக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டி உங்களுக்கு கெஞ்சி மன்றாடுகிறோம் அம்மா. எங்களை வழி நடத்துங்க அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான அந்த 3 கேள்விகளுக்கான பதில் நம்ம பார்ப்போம். முதல் கேள்வி, யோசுவா புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேமஸான வசனம் என்ன? 24ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வையில் தோன்றினால் உங்கள் மூதாதையர்கள் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஒரு டெசிஷன் எடுக்க சொல்கிறாரு. ஏன்னா அவர் மோசையோடு இருந்து பார்த்துருக்காரு யோசுவா. நீங்கள் இப்போ முடிவு பண்ணுங்கள், இப்போவே முடிவு பண்ணி ஆகணும். நீங்கள் யாருக்கு ஊழியம் புரிய போகிறீர்கள்? நானும் என் வீட்டாரும், அவர் சொல்கிற பாருங்கள், ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா ஆக்சுவலாக பாருங்கள், திரும்ப ஒரு வார்த்தை நமக்கு திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கீவேர்டு என்ன தெரியுமா? சர்வ். ஊழியம் யாருக்கு புரிய போகிறோம்? நமக்கு விடுதலை பண்ண ஞாபகம் இருக்கா? பார்வன்கிட்ட ஆண்டவர் மோசே அனுப்பி என்ன சொல்வார்? என் மக்களை சீனாய் மலைக்கு விடுங்க, அங்கே அவர்கள் 3 நாள் பயணம் செஞ்சு சீனாய் மலையில் என்ன அவர்கள் ஊழியம் புரியணும். அங்கே யூஸ் பண்ணியிருக்க வார்த்தை அவாத். எபிரேயத்தில் அவாத் அப்படின்னாக்க வழிபடுவதையும் குறிக்கும், ஒர்க் அல்லது சர்வ், பணிபுரிவதையும் குறிக்கும். ஸோ நீங்கள் யாரை பணிபுரிய போகிறீங்க, யாரை அவாது செய்ய போகிறீங்க, யாரை நீங்கள் வழிபட போகிறீங்க? சீனாயில் ஆண்டவர் கூப்பிட்டாரே உங்களை அவரை வழிபடுவதற்காக, அவரை சேவை செய்வதற்காக கூப்பிட்ருக்காரு. ஸோ இதை தான் யோசுவா சொல்கிறார். நானும் என் குடும்பமும் முடிவு பண்ணிட்டோம், ஆண்டவரை மட்டும்தான் வழிபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு டிக்ளரேஷன் இதான் நம்ம பார்த்துருக்கோம். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். இதுதான் ரொம்ப ஃபேமஸான அந்த ஒரு வசனம். இந்த ஒரு அறிக்கை இட்டதுக்கப்புறம் யோசுவா உடன்படிக்கையை திரும்ப புதுப்பிக்கிறார். இதை எல்லாத்தையுமே ஒரு புத்தகத்தில் ஆண்டவருடைய சட்டமாக எழுதி கொடுக்குறாரு. ஆனால் இங்கே பாருங்கள், யோசுவா மோசேவை போல் ஆசீர்வதிக்கவும் இல்லை, அவங்கள சபிக்கவும் இல்லை. சொல்லிட்டு விட்டுறாரு, நீங்கள் இதை முடிவு பண்ணிக்கோங்க, நீங்களே உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு என்னத்தை வர வச்சுக்கணுன்றதை நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட விடுறதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கும் இதே தான். நம்மளால் உடனடியாக எந்த தெய்வத்தை நம்ம வழிபட போகிறோம்? பெருமையா, படிப்பா, வேலையா, பணமா, இல்லை நம்மளுடைய இன்பங்களா, உடலின் இன்பங்களா, சாப்பாடா? இப்படி இந்த பவுல் கூறுகிறார், அவர்களுக்கு வயிறே தெய்வம் அப்படின்றார். அப்படின்னா நான் சாப்பாடு சில பேருக்கு. ஸோ உடனடியாக நம்ம பாவத்தை விடணும், இதெல்லாம் விடணும்னு சொல்ல வரல. பட்
ஒரு முடிவெடுப்போமே நம்மளும். நம்ம இறைவார்த்தை வாசித்து தோராவை முடிச்சுட்டு 6வது புத்தகம் முடிச்சுட்டு யோபுவையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு முன்மாதிரியாக. ஏன் நம்ம ஒரு முடிவெடுக்கூடாது? ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறது தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அதை திரும்ப ஆண்டவர்கிட்ட ரிப்பீட் பண்ணி ஆண்டவரே நான் முடிவெடுத்திருக்கேன், ஆனால் என்னால் முடியல, எனக்கு அருள் தாங்கன்னு சொல்லி கேட்குறது அது 2வது ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முடிவெடுக்கணும். யாரை நம்ம ஊழியம் செய்ய போகிறோம்? நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டு அதையா? பவர், ப்ளஷர், வெல்த், மணி, பணம், இன்பம், அதிகாரம், அல்லது அந்த ஒரு அதிகாரம், வல்லமை, இதை நம்ம ஊழியம் செய்ய போகிறோம்? இந்த 4 விஷயங்களே இல்லை கடவுளையா? திரும்ப ஆண்டவர்கிட்ட அருள் கேட்கும்போது அவர் கொடுத்துரும். பட் நம்ம முடிவெடுக்க வேண்டியது இன்றைக்கு நம்மளுடைய கையில் இருக்குது. 2வது கேள்வி பாருங்கள், மெசியாவினுடைய அந்த இறைவாக்கு. நம்ம திருப்பாடலில் பார்த்தோம் இல்லையா, அது மாதாவும் இதில் இணைஞ்சிருக்காங்க. மாதா கிட்ட கப்ரியேல் வானதூதர் சொன்ன ஒரு இறைவாக்கு. கணிச்சிருப்பீங்களான்னு தெரியல. 132வது திருப்பாடலில் 11ஆம் வசனமும் 12வது வசனமும் பாருங்கள். தாவீது கிட்ட ஆண்டவர் சொல்லுறார் அந்த உடன்படிக்கையில். எப்படி பாருங்களேன், 1000 வருஷத்துக்கு முன்னாடி தாவீது கிட்ட ஆண்டவர் செஞ்ச உடன்படிக்கையை 1000 வருஷம் கழித்து மாதா கிட்ட ஆண்டவர் கப்ரியேல் வானதூதர் அனுப்பி எவ்வளோ நம்பிக்கைக்குரியவர். அதான் அவர் ஃபெய்த்ஃபுல்னு சொல்கிறார். அவருடைய பேரன்பு அளவற்றது, என்றென்றும் உள்ளது அவருடைய பேரன்பு. அதான் நம்ம வாசிப்போம் பின்னாடி 136வது திருப்பாடலில். பாருங்கள் அவர் என்ன உடன்படிக்கை செய்கிறார் பாருங்கள். 132, 11 மற்றும் 12 வசனங்களில், உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்க செய்வேன். உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைப்பிடித்தால், அங்கே ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. அவர் கடைப்பிடிச்சார்னா அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பார். பாருங்களேன், இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள். உனக்கு உன்னுடைய அரியணையில் என்றென்றும் வீற்றிருப்பேன் அப்படின்றார். ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாலமோன் கிடையாது. ஏன்னா சாலமோன் அதுக்கப்புறம் இறந்துட்டார். அவர் என்றென்றும் வீட்டில், அவருடைய மைந்தர்கள் என்றென்றும் வீட்டிருக்கவே இல்லை. ஒரு பாயிண்ட்லாம் நாடு கடத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு காலத்துலலாம் ஒரு பேருக்கு ஏறுவது மன்னனாக இருந்தான். ஆனால் ரோமியர்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தாங்க. இப்போ யாருமே இல்லை பாருங்கள். அப்போது இந்த மெசியாவினுடைய இந்த இறைவாக்கு, இந்த திருப்பாடலில் இந்த 11 மற்றும் 12 வசனங்கள் எதை குறிக்குது அப்படின்னாக்கா, 2 சாமுவேல் நம்ம பின்னாடி வாசிப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை குறிக்குது. ஏன்னா அந்த இடத்துல தான் ஆண்டவர் தாவீதுக்கு இந்த உடன்படிக்கை செய்வார். உன்னுடைய வழிமரபில் தோன்றக்கூடிய உனக்கு பிறக்குகிறவன் உன்னோட அரியணையில் உட்காந்துருப்பான். நான் அதை உனக்கு வாக்களிக்கிறேன். ஸோ இதுதான் மாதா கிட்ட லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 32வது வசனம் 33 வசனம் பாருங்கள். எக்ஸாக்டாக இதையே தான் கப்ரியேல் வானதூதர் மாதா கிட்ட சொல்லுவாங்க. அவர் பெரியவர், மாதா கிட்ட பிறக்கக்கூடிய குழந்தை, ஹி வில் பி கிரேட், அவர் பெரியவராக இருப்பாய், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை கடவுள் அவருக்கு அளிப்பார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. ஞாபகம் இருக்கா? தந்தை தாவீதினுடைய அரியணையை ஆண்டவர் இயேசு கொடுக்குறாராம். அவருடைய ஆட்சிக்கு என்றென்றும் முடிவே இருக்காது அப்படின்றாரு. ஸோ அல்டிமேட்டாக ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த அந்த இறைவாக்கு எவ்வளோ அழகாக பாருங்கள், மாதாவுக்கு கடைசியாக கொடுக்கப்படுது. மாதாவில் முழுமையடைஞ்சு அல்டிமேட்டாக தாவீதுக்கு பிறக்கிறவங்கள, தாவீதோட வழிமரபில் தான் மாதாவும் வராங்க, புனித சூசை தந்தை வருகிறார். அதை நம்ம மாதாவுடைய வழிமரபு பட்டியல் லூக்காவில் வரும். புனித சூசை தந்தையினுடைய வழிமரபு பட்டியல் மத்திய நற்செய்தியில் முதல் அதிகாரங்களில் வரும். அப்போ பாருங்கள், மாதா கிட்ட அல்டிமேட்டாக அதை நிறைவேறுகிறது, முழுமையாகுது. மாதாவுக்கு பாருங்கள் இங்கே என்ன சொல்கிறார், ஆண்டவர் உனக்கு பிறக்கும் ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்க செய்வேன். கடைசியாக அது எங்கே போய் முடிவடைஞ்சு, மாதாவுக்கு பிறக்க போகும் ஒருவன், அதான் ஆண்டவர் இயேசு. அவருடைய தந்தை தாவீதினுடைய அரியணையில் வீற்றிருக்க செய்வாராம். அதனால தான் ஆண்டவர் தாவீதின் மகனின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அல்டிமேட்டாக மாதா என்ன ஆகிறாங்க, அங்கே அரச அன்னையாக மாறுகிறார்கள். அதை நம்ம பின்னாடி சாமுவேலில் குறிப்பேடுகளில் 1 அரசல் 2 அரசல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த கெபேரான்ற அந்த ஒரு பதவி, அரச அன்னை, ராஜா அன்னை, குவீன் மதர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அரசருக்கு அடுத்தபடியாக இஸ்ரேல் மக்களுடைய அந்த ஆட்சியில்
தாவீதினுடைய அந்த கிங்டமில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பதவி அப்படின்னா கெபிரா. அரசருக்கு அடுத்தபடியாக கெபிரா தான், குயின் மதர் தான். அது மட்டும் இல்லை பாருங்கள், அங்கே என்ன வார்த்தை கூறப்பட்டிருக்குன்னா, உனக்கு பிறந்த ஒருவனை அப்படின்னு சொல்கிறாரு தெரியுமா ஆண்டவர். அந்த இடத்துல ஒருவனே இல்லை, உனக்கு பிறந்த ஆக்சுவலாக சொல்ல போனால் உன்னுடைய கனி, உன்னுடைய ஃப்ரூட், உன்னுடைய உடலின் கனி. அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்க எபிரேய வார்த்தை பெரி அப்படின்றாங்க. பெரி அப்படின்னா ஃப்ரூட்டுன்னு அர்த்தம், உன்னுடைய உடலின் கனி. இது கிரேக்கத்தில் இதோடைய ஈக்குவல் டேர்ம் என்னென்னா கார்போஸ். எக்ஸாக்டாக அதை தான் லூக்கா நற்செய்தி 1:42 எலிசபெத் அம்மாள் தூய ஆவியினவர்னால் முற்றிலுமாய் ஆட்கொள்ளப்பட்டு மாதா பார்த்து சொல்கிறாங்க, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, திரு வயிற்றின் கனியும் ஆசை பெற்றவரே. ஏன்னா ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு, உன் வயிற்றின் கனியை உன் அரியணையில் அமர வைப்பேன். இங்கே அது மாதாவுடைய வயிற்றின் கனியில் அது முடிவடையுது. ஆக்சுவலாக தாவீதுகிட்டேருந்து தாவீதின் வயிற்றின் கனியினால் தான் அவரோட உடலின் கனி, அவரோட வழிமரபு, அவருக்கு பிறக்க போகும் ஒரு அதை குறிக்கக்கூடியது. சொல்லப்போனால் தாவீதின் வித்துன்னு வச்சுக்கலாமே. இங்கே மாதாவினுடைய வித்து. இந்த உலகத்தில் ஒரே ஒரு பெண்ணிடம் மட்டும்தான் வித்து இருந்தது, அது மாதாவிடம் மட்டும்தான், மாதாவினுடைய வயிற்றின் கனி. அது மட்டும் இல்லை பாருங்கள், தாவீதுடைய மகன் சாலமோன் அரசனாக இருந்தவர். அவர் கோவிலை கட்டினார் ஆண்டவர் உறைவிடத்திற்காக. ஆனால் நமக்கு நன்றாக தெரியும், மாதாவுடைய மகனாகிய ஆண்டவர் இயேசு ஒரு கோயிலையும் கட்டினார். 3 நாட்களில் அவரை கல்லறையில் வைத்ததுக்கப்புறம் அவருடைய உடலாகிய கோயிலை அவர் கட்டி எழுப்பினார். தூய ஆவியானவர் மூரேரன் வாசம் செய்யக்கூடிய ஒரு உடலாக. ஞானஸ்தானத்தின் வழியாக நம்ம ஒவ்வொருத்தரும், நமக்கு நன்றாக தெரியும், 1 கொரிந்தியர் 3:16-17 அதே போல் 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கிறோம், நம் உடல் தூய ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறது. அங்கே தாவீதினுடைய மகன் சாலமன் ஆண்டவர் தற்காலிகமாக வீற்றிருக்கக்கூடியதுக்கான ஒரு கோயிலை கட்டினார். ஆனால் இங்கே தேவ மாதாவினுடைய மகன் என்றென்றும் ஆண்டவர் உறைவிடமாகிய ஆண்டவர் இயேசுவின் உடலை கட்டி எழுப்பினார். சரி, தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு சம்மந்தப்பட்டதான் 3வது கேள்வி. மாதாவை நேரடியாக குறிக்கக்கூடிய ஒரு இறைவாக்கு, இந்த மெசியாவினுடைய இறைவாக்கு. எப்பயுமே மெசியாவை பற்றி பேசும்போது அம்மாவை பற்றியும் பேசுவாங்க. இதை நம்ம 1 அரசர்கள் 2 அரசர்கள்லாம் அதுக்கான பழைய ஏற்பாட்டின் பின்னணி நம்ம பார்ப்போம். அதனால தான் பாருங்கள், எசேயா இறைவாக்கினர் 7:14 கூட ஒரு கன்னி கருத்தாங்கி ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அப்போது எங்கெல்லாம் மெசியாவை பற்றி வருதோ அங்கெல்லாம் கன்ஃபார்மாக எங்கேயாச்சும் மாதா மறைமுகமாவது இருப்பாங்க. ஸோ இங்கே நேரடியாகவே வரும். பாருங்கள், 132வது திருப்பாடலில் 13-15 பாருங்கள். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார், அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். பாருங்களேன், பழைய கோயிலில், சாலமன் கோயிலில் ஆண்டவர் உறைவிடமானார். அது எங்கே இருந்துச்சு? சீயோன் மலையில் இருந்துச்சு. ஸோ சீயோன் மலையில் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் அங்கே அவருடைய கோயிலை கட்டினார். இங்கே புதிய ஏற்பாட்டில் புதிய சீயோனாகிய மாதாவை தேர்ந்தெடுத்து அங்கே அவருடைய கோயிலாகிய ஆண்டவர் இயேசுவின் உடலை அவர் ஏற்படுத்தினார். பாருங்களேன், அது இப்போ பாருங்கள், நமக்கு தெரியும், இப்போ இஸ்ரேலில் போனீங்கன்னா சாலமன் கட்டின கோயிலினுடைய ஒரே ஒரு செவுரு மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதில் தான் இவங்க முட்டி ஜெபிச்சுட்ருப்பாங்க யூதர்கள். அப்போ அந்த கோயில் அவ்வளோதான், அது தற்காலிகம்தான். ஆனால் நிலையான ஒரு கோயில் ஒன்று உண்டு, அது ஆண்டவர் இயேசுவின் உடல். இதை நம்ம யோவான் நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 19-21. இந்த கோயிலை இடிங்க, நான் 3 நாளில் கட்டி எழுப்புவேன் அப்படின்னாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, தம் உடலாகிய கோயிலை பற்றி அவர் பேசி கொண்டு இருந்தார்னு சொல்லி புனித யோவான் நமக்கு சுட்டி காட்டுறாரு. அப்போ பாருங்களேன், இந்த சியோன் அப்போ யார்? வேறு யார்? சியோனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், அதை தம் உறைவிடமாக ஆக்கி கொண்ட விரும்பினார். அது மட்டும் இல்லை பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாங்க, இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம். ஆண்டவர் இயேசு எங்கே இளைப்பாறினார்? இந்த உலகத்தில் ஆண்டவருடைய உண்மையான கோயில். ஆண்டவர் இயேசு தான் மூர் இறைவனுடைய உண்மையான கோயில், ஆண்டவர் இயேசுவினுடைய உடல். அது எங்கே இளைப்பாறுச்சு? மாதாவுடைய திருவுதிரத்தில், மாதாவுடைய திருவயிற்றில் ஆண்டவர் இளைப்பாறின இடம் அது. மாதாவையே அந்த புதிய ஏற்பாட்டின் மகா பரிசுத்தமான சீயோன். அது மட்டும் இல்லை பாருங்கள், அதை தொடர்ந்து பாருங்கள், இதை நான் விரும்பினதால் இதை என் உறைவிடமாக்குவேன். ஆண்டவர் சீயோனை விரும்பினார் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் புதிய சீயோனாகிய தேவமாதாவை விரும்பினார். அதனால தான் பாருங்கள், ரிஜாய்ஸ், ஹெயில், அருள் நிறைந்தவரே வாழ்க,
ஆண்டவருடைய அருளை கண்டடைந்துள்ளீர் அப்படின்றாரு. அப்போ நான் ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கு மாதாவை. பிரிந்து போன சகோதரர்கள் சொல்லுவாங்க, மாதா இல்லைன்னா வேறு எந்த பெண்ணை வேணாலும் அவர் எடுத்துப்பார். நோ, மாதாவுடைய வைராக்கியம் அதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? சொல்லு கணங்காத அன்பினால் கன்னி தாய் ஆண்டவருக்காக காத்திருந்தார், ஜெபித்தாங்க, உபவாசம் இருந்தாங்க, ஆண்டவருக்கு ஏற்புடையவராக மாதா இருந்தாங்க. அதனால தான் மாதாவோடு ஆண்டவர் இருந்தார், ஆண்டவர் உம்மோடு இருக்கிறான்னு சொல்லி அதனால தான் கபிரியேல் வனத்துவதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு முறை பாருங்கள், நம்ம ஞானஸ்தானம் பெறும்போதும் ஆண்டவர் நம்மளை விரும்பி நம்மளையும் உறைவிடமாக்குறார் மாதாவை போல். ஆனால் நம்ம அதை பாவத்தினால் இறந்து போயிட்டோன்னா திரும்பி நம்மளை அந்த ஞானஸ்தானத்தில் அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்புடைமையாக்கும் அருளை கொடுப்பது பாவ சங்கீதனம். அந்த திருவள்ளுவர் சாதனத்தை திரும்ப அணுகும்போது திரும்பவும் ஆண்டவர் நம்மளை விரும்பி நமக்குள்ளே உறைவிடமாகிறார். அதுக்கப்புறம் பாருங்கள் 15ஆம் வசனத்தில், இங்கே என் ஆசியால் உணவு பொருள் தாராளமாக கிடைக்க செய்வேன், அதனை ஏழைகள் உண்டு நிறைவு பெறுமாறு செய்வேன். ஆண்டவர் சொல்கிறார், ஏழையரின் பசித்தோரின் உள்ளம் பேறு பெற்றது என அவர்கள் நிறைவு காண்பர். பாருங்களேன், இங்கே மாதாவில் ஆசையினால் உணவை தாராளமாக கிடைக்க செய்வாராம். என்ன உணவு? அது நற்கருணை. அப்போ அந்த புதிய சீயோனில் ஆண்டவர் இயேசு தான் நமக்கு உணவாக வருகிறார். பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன் அந்த ஒரு தொடர்பு. இங்கே என் ஆசையால் உணவு பொருள் தாராளமாக கிடைக்க செய்வேன், எங்கே? மாதாவில். அதனால் அந்த மாதா எப்போ வந்தாலும் நற்கருணையும் இறை வார்த்தையும் அங்கே இருக்கும். அதை தான் கொண்டு வருவாங்க மாதா, அதுக்கிட்ட தான் நம்மளை கொண்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய பக்தி முயற்சியில் ஏதோ சுயநலம் இருக்குன்னு அர்த்தம். உண்மையிலே நம்ம மாதாவை அன்பு செஞ்சு மாதாவுக்காக நம்ம போக ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை மாதா இங்கே தான் வழி நடத்துவாங்க. அதே போல் பாருங்கள் 17ஆம் வசனத்தில், இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்வேன். இது பாருங்கள், அது ஆங்கிலத்தில் ஹார்ன் அப்படின்வாங்க. ஒரு வல்லவன் அப்படின்ற இடத்துல கொம்புன்னு போடணும். இங்கே தாவீதின் மரபில் இருந்து தாவீதுக்கென ஒரு கொம்பை முளைக்க செய்வேன், ஒரு ஹார்னை ஒதுக்கி வைப்பாங்களாம். இங்கே எபிரேயத்தில் யூஸ் பண்ணியிருக்க வார்த்தை கெஹரன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க இந்த திருப்பாடலில். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு பெண்பால் பெயர் சொல், ஃபெமினைன் நவுன். ஆனால் இதோடைய கிரேக்க வார்த்தை பார்த்திங்கன்னா கேராஸ். இது நியூட்ரல் நவுன். இது ஆண் பாலும் உண்டு, பெண் பாலும் உண்டு. இது எங்கே பயன்படுத்துகிறோம்? லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 69 வசனத்தில் ஜெக்காரியா இருக்கார் பாருங்கள், எலிசபெத் அம்மாளுடைய கணவன். அவர் பாடல் பாடும்போது அதில் சொல்லுகிறார், இந்த திருப்பாடலை அவர் கோட் பண்ணுறாங்க. இந்த திருப்பாடல் 132 17ஆம் வசனத்தில் தாவீதுக்கென ஒரு கொம்பை ஆண்டவர் முளைக்க செய்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே டைரெக்டாக ஆண்டவர் இயேசுவை குறிக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்குது. ஆனால் இங்கே இது ஆண்டவர் இயேசுவையும் குறிக்கலாம், அது மாதாவையும் குறிக்கலாம் திருப்பாடலில். ஏன்னா பாருங்கள், இது பெண்பால் பெயர் சொல்லாக இருக்கிறது, ஃபெமினைன் நவுனாக இருக்கிறது. அப்போது இந்த கொம்பு யார்? தாவீதுடைய வரிமரப்புலேருந்து ஒரு கொம்பு வருது, அது தெய்வ மாதாவாக இருக்கும். ஆனால் அதை பின்னாடி லூக்கா நற்செய்தியில் அது ஆண்டவர் இயேசுவாகவும் சித்தரிக்கப்படுகிறது. ஸோ இந்த கொம்பு பின்னாடி வேறு எங்கே? இந்த கிரேக்கத்தில் கேராஸ்ன்ற இந்த கொம்புன்ற வார்த்தை வல்லமையையும் குறிக்கக்கூடியது, ஸ்ட்ரென்த். அதனால தான் வல்லவனை எழச் செய்வார் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழி பெயர்த்திருக்கிறாங்க. ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க? இதை திருப்பாடல் 88 பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருவெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 13 17 இங்கெல்லாம் அந்த ஒரு அரக்க பாம்பு அதன் தலையில் 10 கொம்புகள் இருந்துச்சுன்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் இந்த கொம்புகள், இந்த வார்த்தை கேராஸ்ன்ற கிரேக்க வார்த்தை. ஸோ இது மாதாவையும் அந்த கொம்பு மெஸ்ஸியாவையும் குறிக்கும், ஆண்டவர் இயேசுவையும் குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இன்னொரு அழகான அடுத்த வசனம் பாருங்கள், நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஒரு ஒளி விளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன். அப்போ ஆண்டவர் அனாயின்ட் பண்ணுற ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசை பெற்றவன் பாடுறோம் பாருங்கள், ஆண்டவர் தான் அவர், ஆண்டவர் இயேசு தான் அது. ஸோ ஆண்டவர் இயேசுக்காக ஒரு விளக்கை அவர் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாராம். அதனால தான் நம்ம பாடுறோம், தாவீதின் குல மலரே ஒளி தாங்கிடும் அகல் விளக்கே. ஸோ தாவீதின் குல மலரே ஒளி தாங்கிடும் அகல் விளக்கு. அதனால தான் மாதவன் நம்ம அகல் விளக்குன்னு சொல்கிறோம். ஆண்டவர் திருப்பொழிவு செஞ்ச தம் மகனுக்காக, தம் ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசுக்காக ஒரு விளக்கை ஏற்பாடு செஞ்சார். அந்த விளக்கு தான் தேவமாதா.
சரி, இன்றைய தினத்திற்கான விளக்கு உரைக்குள்ளே போகலாம். நீங்கள் பாருங்கள், யோசுவா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பாருங்கள், பேகோரில் நாம் செய்த பாவம் நமக்கு போதாதா? இந்நாள் வரை நாம் அதற்கு கழுவாய் தேடவில்லை, அதற்குரிய தண்டனையே ஆண்டவர் மக்கள் கூட்டமைப்புக்கு கிடைத்து விட்டது. பாருங்களேன், நம்ம அங்கே செஞ்ச பாவம் பத்தாதா? இன்னி வரைக்கும் அது கழுவாய் நம்மளால் தேட முடியல அப்படின்றாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு ரியலைசேஷன், இந்த ஒரு தாட் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் நிறைய பேரால் உபவாசம் இருக்கும்ல, உடலை வருத்த முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய பாவ நிலையை ஆண்டவர்னு நமக்கு உணர்த்தலன்னு அர்த்தம். நம்ம என்ன கொலையாக பண்ணோம், நம்ம என்ன கற்பழிப்பாக செஞ்சோம், நம்ம என்ன ஏதாவது போய் கொள்ளையடிச்சிட்டு வந்தோமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் இது 3 தான் பாவம்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஆண்டவரிடம் திரும்பும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் அந்த கனலில் இருக்க சின்ன சின்ன தூசுகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் நம்மளை ஆண்டவரிடம் நம்மை தாழ்த்தி கொள்வதற்கு, உடலை வருத்தவும், உபவாசம் இருக்கும், முட்டி போட்டு ஜெபமாலைகளை ஜெபிக்கவும் நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ ஆண்டவர் நம்ம கேட்க வேண்டியது, நம்ம இருப்பது போல் நம் நிலையை, நம்ம ஆன்மாவினுடைய அந்த கரப்ஷனை எவ்வளோ மோசமான ஒரு நிலையில் இருக்குன்றதை நம்மளை உணர வைக்கணும். அது உணர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பர்ஃபெக்டாக அவரை போல பரிசுத்தமாக இருக்க முயற்சிக்கும் போது அப்போ இந்த உபவாசம்லாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதெல்லாம் நமக்கு அர்த்தம் புரியும், அந்த கனெக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச பாவம் பத்தாதா, இன்னும் கூட அது கழுவாய் நம்மளால் தேட முடியல அப்படின்னு சொல்லி இனிமேல் அதுக்கான கழுவாயை தேட ஆரம்பிக்கணும், ரெப்பரேஷன் பண்ணணும், பரிகாரம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக பாவத்துலேருந்து வெளியே வர ஆரம்பிப்போம். ஸோ என்ன பண்ணலாம்? ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னாக்கா, நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம விவரம் தெரிஞ்சதுலேருந்து இருக்கக்கூடிய பாவங்களை ஒரு புத்தகத்தில் எழுதி வைக்கலாம். ஸோ ஒரு நோட்டோ இல்லை ஒரு லேப்டாப் இருந்துச்சு, இல்லை சிஸ்டம் இருந்துச்சுன்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு எதாவது பாஸ்வேர்ட் போட்டு வச்சுட்டு நமக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி அந்த புத்தகத்தை பத்திரமா இல்லை வச்சுட்டு, நமக்கு ஞாபகத்துலேருந்து நம்ம சின்ன பிள்ளையா குழந்தையில் இருந்ததுலேருந்து இதெல்லாம் ஞாபகம் இருக்கோ அந்த பாவத்தெல்லாம் லைனாக எழுதி, ஒரு சில பாவங்களுக்கு ஒரு 2 நாள் 3 ஜெபமாலை இல்லை 4 ஜெபமாலை முட்டி போட்டு போய் கொடுத்து அன்றைக்கி திருப்பலி ஒப்பு கொடுத்து உபவாசம் இருந்தால் சரியாயிடும். ஒரு சில இதெல்லாம் மனசு கேட்காது. இன்னும் ஒரு 10 நாள், ஒரு 20 நாள், ஒரு சில பாவங்களுக்கு 1 நாள் போதும், ஒரு சில பாவங்களுக்கு ஒரு ஜெபமாலை போதும். ஸோ நம்ம மனசுக்கு தெரியும் இதுக்கு போதுமா போதாதுன்னு. அந்த குற்ற உணர்வு போணுச்சுன்னா நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக இன்னி வரைக்கும் செஞ்ச பாவங்களை நோட்டில் எழுதி, ஏன்னா ஏற்கனவே விண்ணகத்தில் எழுதப்பட்டுருக்கு, அதுக்கு பேசாமல் நம்ம இங்கே எழுதி அதுக்கெல்லாம் பரிகாரம் செய்ய ஆரம்பித்தா, அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இதை ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சிருக்கோம். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு. கண்டிப்பாக நம்ம அடுத்து அந்த பாவங்களை செய்யும்போது நம்ம மனசு கண்டிப்பாக வருத்தும். அதை விட்டு டக்குன்னு திரும்புவதற்கு, மனம் திரும்புவதற்கு ஈஸியாக இருக்கும். அந்த பாவத்துக்கு போதுங்கிற அளவுக்கு நம்ம கழுவாய் தேடிட்டோன்னா, பரிகாரம் செஞ்சிட்டோம் அப்படின்னா, உபவாசம் இருந்து ஜெபமாலைகள் ஒப்பு கொடுத்து என்னை மன்னிச்சிருங்க வெளியே வரதுக்கான அருள் தாங்கன்னு சொல்லி கெஞ்சி நம்மளே தாழ்த்திக்கும் போது அதை விட்டு நம்ம வெளியே வரது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஒரு ஆர்டராக நம்மளால் இது பண்ணலாம், கழுவாய் தேட ஆரம்பிக்கலாம். 2வது விஷயம் பாருங்கள், யோசுவா 23ஆம் அதிகாரத்தில் 4-6 வசனங்கள் பாருங்கள். ஆண்டவர் ஒரு சில நபர்களை அந்த வாக்களிக்கப்பட்ட இடத்துலேருந்து விரட்டி விடலையாம். ஆக்சுவலாக அதை நம்ம யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஒரு சில டென்ஷன்லேயே ஆண்டவர் வச்சுருப்பார், ஒரு பரபரப்புலேயே. ஏன் தெரியுமா? நம்மளை ஃப்ரீயாக விட்டால், அந்த ரிலாக்ஸ் ஆகிட்டா ஆண்டவரை மறந்துட்டு சோம்பேறி ஆகிட்டு பாவத்தில் விழுந்துருவோம். அந்த ஒரு காரணத்துக்காகவே நம்மளை கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு இடத்துல நம்மளை வச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் அதை காரணம் காட்டி நம்ம ஜெபிக்காமலோ இல்லை ஆண்டவர் தேடாமலோ இருந்துருக்கூடாது. அதுக்கு மத்தியில் நம்ம தேடணும். ஏன்னா அதை விட்டுட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இம்மீடியட்டாக ஆண்டவர் விட்டு போயிடும். அதனால தான் ஆண்டவர் நம்ம அவரில் வேறு ஊன்ற வரைக்கும், அவரில் இலைப்பாறு, அந்த தாய்மடியில் இலைப்பாறக்கூடிய ஒரு குழந்தையை போல் இலைப்பாற வரைக்கும் நம்மளை கொஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் லைட்டாக. அப்போ தான் நம்மளை அவர் தேடுவோம். வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்மளுடைய இயல்பு அவரை தேட விட அது ஜென்ம சுபாவம். 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் மற்ற அந்த கானான் தேசத்தில் வாழக்கூடிய மற்ற இனத்தவர்களோட நீங்கள் கலப்பு திருமணம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் உங்களை வெளியே அந்த கானான் தேசத்துலேருந்து அந்த ஆட்களை விரட்டி விட மாட்டார். அதே தான் நம்மளோட வாழ்விலும். நம்மளோட ஆன்மா ஒரு மணப்பெண்ணை போல். ஆண்டவர் இயேசு தான் மணவாளன். ஈ இஸ் த பிரைட் க்ரூம். நம்மளுடைய சோல் தான் மணவாட்டி.
ஸோ இதான் ஆண்டவர் யோவான் நற்செய்திலையும் சொல்கிறாரு, திருவெளிப்பாட்டிலையும் சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் பாருங்கள் வந்து சீயோனை இஸ்ரேலை மணந்து கொள்வேன் அப்படின்றார். ஸோ அந்த நம்மளுடைய சோல் தான் அது, நம்மளுடைய ஆன்மா தான் அது. ஸோ ஆண்டவர் வந்து நம்மகிட்ட கேட்குறது, நீ இந்த 7 தலையான பாவங்களை நீ ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு மனைவியை போல் நம்ம அதை போய் கட்டி கல்யாணம் பண்ண போகிறோமா, இல்லை ஆண்டவருக்கு மட்டும் விசுவாசம் உள்ள ஒரு பெண்ணாக இருக்க போகிறோமா, நம்மளோட ஆன்மா இருக்க போதா? அப்படி விசுவாசமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. விசுவாசம் இல்லைன்னா அந்த முட்களும் மற்ற பிரச்சனைகளும் நம்மளை வந்து நெருக்கும். அதை விட்டுட்டு நம்ம திரும்ப ஆண்டவரிடம் வருவதற்காக ஆண்டவர் அதை அனுமதிப்பார். அதேபோல் பாருங்கள், யோசுவா 23:15 யோசுவா தெளிவாக மோசேவை போல் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வரும், நீங்கள் மீறுவீங்க, அப்போ இந்த சாபமும் வரும்னு சொல்கிறார். இறைவாக்காக திரும்ப உரைக்கிறார். ஏன்னா இவங்களோட கடின உள்ளத்தை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது. அடுத்தது பாருங்கள், 24:15 பாருங்கள், நீங்கள் உழுது பயிரிடாத நிலத்தில் அறுவடை செய்தீர்கள். பாருங்களேன், இவங்க எதுவுமே பண்ணல, ஆனால் இப்போ போய் அறுவடை செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் கட்டாத நகரங்களில் நீங்கள் வாழ்கிறீர்கள். இவங்களா கட்டினாங்க? இல்லை, ஆண்டவர் கொடுத்தார், ஏற்கனவே கட்டி ரெடியாக இருக்குது. நீங்கள் நடாத திராட்சை ஒலிவ தோட்டங்களின் பயனை நீங்கள் நுகர்கின்றீர்கள். இவை அனைத்தும் நான் உங்களுக்கு கொடுத்தவை. இதை நம்ம வாழ்க்கையில் உணர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் வச்சிருக்கிற என்னுடைய கண், கை, கால், உடம்பு நம்மளா கேட்டோம், ஆண்டவரே கொடுத்தாரு. அதே போல் நமக்கு இருக்கக்கூடிய உறவுகள், அம்மா அப்பா, அது நல்லவங்களோ கெட்டவங்களோ, இதெல்லாம் யார் கொடுத்தா? நம்மளுடைய வேலை, நம்மளுடைய வீடு. மற்றவங்களாம் எவ்வளோ வருத்தப்படுறாங்க, 2 கை 2 கால் இல்லாத நீக்கோ ஜிசிக்கெலாம் இருக்காங்க. எவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில். கண் இல்லைனா, அழகு இல்லைனா எவ்வளோ கஷ்டங்கள் பட்டுட்ருக்காங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை உயர்த்தியிருக்கிறார். ஸோ அல்டிமேட்டாக நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவ்வளோ தாழ்ச்சி அடையிடுவோம். கடவுளை ஃபஸ்ட்டு இடத்துல வச்சுருவோம். ஆண்டவரே நீங்கள் தான். அதை நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். நமக்கு கிடைச்சிருக்கிறதெல்லாம் விண்ணுலகத்திலேருந்து கொடுக்கப்பட்டது. நம்மக்கிட்ட இருக்கிற நன்மைகள் எது, நம்ம பெறாதது. புனித பவுல் கேட்குறார், நான் வாட் டிட் ஐ நாட் ரிசீவ், வாட் இஸ் குட். என்கிட்ட இருப்பது எது, நான் பெற்றுக்கொள்ளாதது எது என்கிட்ட இருக்குது நல்லது. எல்லா நன்மையும் ஆண்டவரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டது, நானாக கிடைச்சதில்லை. சரி, இந்த ஒரு புரிதலோடு நம்ம போகணும். செகண்டு, அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், 24:23 பாருங்கள். இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கி விடுங்கள், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள். அந்த இன்க்ளினேஷன் ஆஃப் த ஹார்ட் அப்படின்றார். இதை தான் ஆண்டவர் வந்து நோவாவினுடைய அந்த வெள்ளத்திற்கு முன்பாக தொடக்க நூலில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மனுஷங்களுடைய உள்ளத்தின் நாட்டங்கள் எப்பயுமே தீயதாகவே இருக்குது. அதை தான் யோசுவா இங்கே சொல்கிறாரு, உங்களுடைய இன்க்ளினேஷன் ஆஃப் ஹார்ட்டை கடவுள் பக்கம் திருப்புங்க, உங்களுடைய இதயத்தின் நாட்டங்களை கடவுள் பக்கம் திருப்புங்க அப்படின்ற ஆண்டவருடைய இயக்கம் பாருங்கள். உலகத்தை படைச்சதுலேருந்தும் இப்போ இந்த புதிய படைப்பாகிய கானான் தேசத்துக்குள்ளே இந்த இஸ்ரேலை கூட்டிகிட்டு போய் இந்த புதிய பேரடைஸ்க்குள்ளே, புதிய ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு ஆண்டவர் எதிர்பார்க்குறது இதுதான். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள். நம்மக்கிட்டே ஆண்டவர் இதை தான் கேட்குறாரு. சரி, இன்றைக்கி நம்ம யோசுவா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கடைசி கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ், ஒரு சில முடிவு குறிப்புகள் இருக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு ஜேம்ஸ் அதில் வந்து எழுதின திருமுகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 21-25 பார்த்தோன்னா விசுவாசத்தின் முன்மாதிரிகளை பற்றி புனித யாக்கோபு வந்து லெட்டரில் எழுதுகிறார். அதில் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ராகாபு அந்த விபச்சார பெண் விலைமகளிர் இருக்காங்க பாருங்கள், அவங்கள வந்து ஆபிரகாமுக்கு அடுத்து வைப்பாங்க. ஆபிரகாம் வந்து ஈசாக்கு பலியிட்டு இருந்த அந்த விசுவாசத்தை ராகாபு வந்து இஸ்ரேலின் ஆண்டவராகிய யாவை இறைவன் மீது வச்சிருந்த விசுவாசத்தினால அந்த 2 ஒற்றர்களை அவங்க வந்து காப்பாற்றினாங்க. அதனால் அவங்க வந்து விசுவாசத்தை செயலில் காட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாமோட சேர்த்து ராகாபை குறிப்பிடுறாங்க. பாருங்கள், ராகாப் வந்து அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. அதனால தான் பாருங்கள், மத்திய நற்செய்தியில் கூட அந்த 5 பெண்கள் மாதாவை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மாதா ஆல்ரெடி நம்ம அவங்கள பட்டியலில் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ 4 பெண்களில் இவங்களும் ஒருத்தர். நம்ம அதை ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ஆதி திருச்சபையின் தந்தையர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த ராகாப் வந்து ஒரு முக்கியமான ஆளாக தெரியுறாங்க. என்னன்னே தெரியல. நம்ம வந்து அவங்க ஏதோ ஒரு விபச்சார பெண்ணு நினச்சிட்டு போயிருப்போம். ஆனால் பாருங்கள், ஆதி திருச்சபையில் இருந்த தந்தையர்களும் சரி,
புதிய ஏற்பாட்டினுடைய புனிதர்களும் சரி அப்போஸ்தலர்களுக்கும் இந்த ராகாப் ஒரு முக்கியமான ஒரு ஃபிகராக தெரிகிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா 2 விஷயங்கள் சொல்லுவாங்க திருச்சபையின் தந்தையர்கள். ஒன்று, அவங்க வந்து ஒரு மோசமான ஒரு மாரலி டிப்ரைவ்டு லைஃப், ஒரு மோசமான ஒரு ஒழுங்கினமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தும் அவங்க ஆண்டவர் இயேசுக்காக தங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் இயேசுனா யாவை இறைவனுக்காக தன் வாழ்க்கையை திருப்பி கொண்டாங்க. ஸோ இதை வந்து எருசலேமின் புனித சிறில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, எல்லா கிறிஸ்தவர்களும் நம்மளும் ஒரு பிறனத்தவர்கள் தான். ராகாபை போல் நம்மளும் நம்மளுடைய விபச்சார வாழ்க்கையில் தான் நம்மளுடைய இச்சைகள் ஊனியலின் இச்சைகள் படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம ஞானசனம் பெற்று கிறிஸ்தவர்களாக மாறும்போது ராகாப் எப்படி இஸ்ரேலோடு இணைக்கப்பட்டாரோ அதே போல் ஆண்டவருடைய இரக்கம் நமக்கும் கிடைக்கிறது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ராகாப் வந்து நிறைய ஆதி திருச்சபையின் தந்தையர்கள் திருச்சபையினுடைய ஒரு முன்னாடையாளமாக ராகாபை பார்க்குறாங்க. எப்படி பாருங்களேன், ஏன்னா அவங்களும் இதே போல் தான் ஒரு பிறனத்தவராக இருந்து பாவத்திலேருந்து திருச்சபையும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவருடைய இரத்தத்தினால அவருடைய ஆவியினாலேயும் ஞானஸ்தானத்தின் போது கழுவப்படும் போது ராகாப் எப்படி பரிசுத்தமாகறாங்களோ அதே போல் ஆண்டவருடைய இரக்கத்தினால திருச்சபையும் பரிசுத்தமாகிறது. ஸோ ராகாப் வந்து ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு மனமாற்றத்துக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாகவும் விசுவாசத்துக்கு முன்மாதிரியாகவும் அதே நேரத்தில் அவங்களுடைய மனமாற்றம் திருச்சபைக்கு ஒரு முன்னடையாளமாகவும் ப்ரீஃபிகர்மெண்ட்டாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை பாருங்கள், இவங்க இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் இந்த எரிகோ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். எரிகோ வந்து நம்மளுடைய எண்ட் டைம்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய நிலைவாழ்வுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் இந்த எரிகோ மதிலையும் பார்க்குறாங்க. ஏன் எரிகோ மதிலை எப்படி நம்ம வந்து உடைத்தோம்? எக்காலங்கள் முழங்கும்போது. அதை தான் பாருங்கள் 1 கொரிந்தியர் 15:52 எக்காலங்கள் முழங்கும்போது இறந்தோர்கள் எல்லாம் கிறிஸ்துவில் இறந்தோர்கள் எழுந்திருப்பார்கள், மீண்டும் எழும்புவார்கள். ஆண்டவர் நம்ம 1 தெசலோனிக்கர் 4:16 பாருங்கள், ஆண்டவர் வந்து ஒரு கட்டளையிடும்போது அந்த அதிதூதர் வந்து அவர் ஒரு பேரொளி எழுப்புவார் ஆண்டவருடைய எக்காலத்தோடு. அப்பொழுது ஆண்டவர் விண்ணகத்திலேருந்து இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ அப்போ பாருங்கள், இந்த இஸ்ரேல் மக்கள் எரிகோவை ஜெயித்தது எக்காலத்தினாலும் அவருடைய குரலை எழுப்புவதனாலும். அதே போல் உலகம் முடியும் போதும் ஆண்டவர் வரும்போது அதே எக்காலங்கள் முழங்கப்பட்டு எரிகோ மதில்கள் உடைவது போல் ஆண்டவருடைய இறுதி தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஒரே ஒரு விபச்சார பெண்ணும் அவருடைய குடும்பம் மட்டும்தான் காப்பாற்றப்படுமா? எப்படி பாருங்கள், திருச்சபையின் தந்தைகளை பார்த்துருக்காங்க. அந்த விபச்சார பெண்ணும் குடும்பமும் எது தெரியுமா? நம்மளுடைய திருச்சபைன்னு சொல்கிறாங்க. எப்படி பாருங்களேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு அழகான ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்மளுடைய இந்த யோசுவா புத்தகத்திலேருந்து நம்ம கடைசி ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படி சிலுவையரில் இப்போ நமக்கு நல்லா தெரியும், செயின்ட் ஜான் ஆஃப் த கிராஸ், மிஸ்டிக்கல் டாக்டர் ஆஃப் த சர்ச், மறைபொருளான திருச்சபையின் பண்டிதர். அவர் வந்து சொல்கிறாரு, 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இந்த ஹெரம் வார்ஃபேர் நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லாரையும் அறவே ஒழிக்கணும். இது நம்ம நினச்சிட்ருக்கோம், ஓகே நம்ம வந்து இது ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கலாம். இல்லை, இப்படி இந்த சிலுவையரில் இப்போ சொல்கிறாரு, அங்கே இருக்கிற அந்த பெரிய பெரிய ஜெயன்ஸ், அந்த பெரிய பெரிய அரக்கர்கள் எல்லாம் தலையான பாவத்தை குறிக்குமா. அந்த சின்ன சின்ன குழந்தைங்களை கூட கொல்லணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் நம்மளுடைய அற்ப சாவான பாவம் அல்லது தீய நாட்டங்களை குறிக்கக்கூடியதான். அதை கூட நம்ம கொல்லணுமா? அப்படி இல்லைன்னா என்ன வந்து திரும்ப சொல்கிறாங்க, அந்த பெண்கள் அந்த சின்ன சின்ன குழந்தைகள் பின்னாடி எழும்பி நம்ம அவங்களோட உறவு வைத்து கொண்டு ஆண்டவரிடமிருந்து நம்ம வந்து திரும்பி விடுவோமா? அப்போ அவர் என்ன சொல்ல, நம்மளோட சின்ன சின்ன அப்படைட்ஸ், நம்மளுடைய சின்ன சின்ன நாட்டங்கள், உதாரணத்துக்கு ஃபோனை வந்து நம்மளாம் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இல்லை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன சோம்பேறித்தனங்கள், கொஞ்சம் உடம்புக்கு சுகம் கொடுக்கறது, கண்ணுக்கு, நம்மளுடைய சிந்தனைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தவறும்போது இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட்லேயும் அதை நம்ம வாசிக்கிறோம். தாமஸ் ஏ கெம்பிஸ் கூறுகிறார், நம்ம அந்த டோரை தட்டும்போதே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும், இல்லை அதை நம்ம உள்ளே விட்டுட்டோம் மாட்டிக்குவோம். ஸோ அந்த சின்ன சின்ன அற்ப பாவங்களை விட்டோன்னா அதுவே பின்னாடி நம்மளை வந்து பெரிய பாவத்தில் வீழ்த்தி கடவுளிடம் வந்து திருப்பிவிடும். அப்போ பாருங்கள், இப்போ இந்த சிலுவையரில் இப்போ இந்த விடுதலை பயணத்தையும் சரி, இந்த யோசுவா புத்தகத்தையும் சரி, நம்ம உள்ளே நுழைஞ்சது இந்த எல்லாத்தையுமே ஆண்டவரோடு நம்ம இணைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய, இப்போ ஆண்டவர் வந்து இந்த கானான் தேசத்தில் அவர் வாசம் செய்யணும், இஸ்ரேல் மக்கள் அவரோட ஒன்றா இணைஞ்சு வழிபடணும். ஸோ இந்த யூனியனுக்கு தடையாக இருக்கக்கூடிய, இந்த ஆண்டவரோட ஒன்றிணைப்புக்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை இஸ்ரேல் மக்கள்
கானான் தேசத்தில் போய் ஆண்டவரோடு ஒன்றாக இணைந்து வழிபடுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த ஈத்தியர்கள், பிலிஸ்தியர்கள், இந்த மாதிரி எல்லா இந்த நாடுகளினுடைய மக்களுக்கு அவர் வந்து ஒப்பிடுறார். ஸோ இது ஒரு அழகான ஒரு விஷயம். கடைசியாக நம்ம மறந்துடக்கூடாது, யோசுவா ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு முன்னடையாளம், உடன்படிக்கையின் பேழை தேவ மாதாவினுடைய ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. எப்படி யோசுவாவும் உடன்படிக்கையின் பேழையும் அடிமை நாட்டின் எகிப்திலிருந்து பாலைவனத்திலிருந்தும் கானான் தேசத்துக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு கொண்டு போனாங்களோ, அதே போல் தேவ மாதாவும் ஆண்டவர் இயேசுவும் அவர் ஏற்படுத்தின இந்த திருச்சபையும் நம்மை கூட்டிக் கொண்டு விண்ணகத்துக்கு பாவ அடிமையிடத்திலிருந்து நம்மை வந்து கூட்டிக் கொண்டு போகிறது. ஸோ அல்டிமேட்டாக நம்ம ஒரு போரிட்டு கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து ஸ்பிரிச்சுவலாக இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா. சரி, இன்றைக்கி திருப்பாடல் 132 1-5 வசனங்கள் பாருங்கள். தாவீது பட்ட இன்னல்களை வந்து சாலமன் அரசராக இருந்தால் அவர் சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் தாவீது பட்ட இன்னல்களை அனைத்தையும் நினைவில் கொண்டருளும். தாவீது சொன்னாராம், நான் கூடாரத்துக்குள்ளே என்னோடய வீட்டுக்கு போக மாட்டேன், எனக்கு எந்த சுகமும் தர மாட்டேன், என்னோடய கட்டிலில் ஏறி நான் படுக்க மாட்டேன், அந்த ஒரு சுகமும் கூட தர மாட்டேன், என் கண்களை நான் தூங்க விட மாட்டேன், என் இமைகளை கூட நான் மூட மாட்டேன். இமைகளை கூட மூட மாட்டாராம். எதுக்கு? ஆண்டவருக்கு ஒரு உறைவிடத்தை அவர் அமைக்கிற வரைக்கும் இது எதுவுமே பண்ண மாட்டாராம். அன்பார்ந்தவர்களே பாருங்களேன், நம்மளுடைய உடலில் நம்மளோட ஆன்மாவில் ஆண்டவரை இணைக்கிற வரைக்கும், அதான் சொல்கிறாங்களா அந்த மிஸ்டிக்கல் யூனியன், அது 9ஆம் நிலை ஜெபத்தில். ஆன்மீக வாழ்க்கையில் 3வது படி சுத்திகரிப்பு நிலை, முதல் படி. 2வது நம்ம பாவத்திலும் சுத்திகரிப்பு பண்ணுவோம். 2வது ஒளிரூட்டும் நிலை, இலுமினேட்டிவ் ஸ்டேஜ். 3வது யூனிட்டிவ் ஸ்டேஜ், ஒன்றிற்பின் நிலை. ஸோ அந்த ஆண்டவர் வந்து நமக்குள்ள அவருக்கு ஒரு உறைவிடத்தை, நமக்கு நன்றாக தெரியும், நம்மளோட இதயம், நம்மளோட உடல் தான் அது. நம்மளோட ஆன்மாவிலும் உடலிலும் ஆண்டவர் குடிக்கொள்கிற வரைக்கும் நம்ம கண்ணை மூட மாட்டோம், கண்ணை தூங்கக்கூடாது, எந்த ஒரு உடல் சுகத்தையும் கொடுக்கக்கூடாது, எல்லா இன்னல்களும் படணும். அதான் இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்டில் தாமஸ் ஏ கெம்ஃபிஸ் அழகாக கூறுகிறார். புனிதர்களும் ஆதி திருச்சபையின் தந்தையர்களும் வனத்து திருச்சபையின் தந்தையர்கள், டெசர்ட் ஃபாதர்ஸும் அவங்க படாத கஷ்டம் இல்லையா, வறுமையிலும் பிணியிலையும் ஆடையின்மையிலையும் தூக்கம் இல்லாமலும் நோயிலும் எவ்வளோ சாத்தானுடைய தாக்குதலுக்கு மத்தியிலையும் அவர்கள் ஜெபத்திலும் உபவாசிலும் நிலைச்சு நின்று ஆண்டவருக்கென ஒரு உறைவிடத்தை கட்டினாங்க. இங்கே எப்படி இந்த திருப்பாடல் ஆசிரியர் வந்து தாவீதை கூறுகிறாரோ, அவர் வீட்டுக்கும் போகல, திருச்சபை தந்தைகள் புனிதர்கள்லாம் அப்படி தான் டெசர்ட்டில் தான் தனியாக அவங்களே ஒதுக்கி வாழ்ந்தார்கள். நம்மளால் இப்போ அப்படி வாழ முடியாது இந்த உலகத்தில். பட் ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே புனித பவுல் கூறுவதை போல் நம்ம இந்த உலகத்தில் பற்றுதல் இல்லாமல் இருக்கலாம், அதில் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்த பணியை செய்துட்டு மனசு முழு இதயமும் ஆண்டவர் மேலே நம்ம வச்சுருக்கலாம். அப்போ பாருங்களேன், நம்மளும் நைட் விஜில், ரெட்ரீட்டு, ஃபாஸ்டிங், உடலை வருத்துறது, என்ன வேணால் பண்ணலாம், எவ்வளோ இன்னல் வேணால் சமாளிக்கலாம், தாங்கிக் கொள்ளலாம். நம்மளோட ஒரே நோக்கம், என்னோடய இதயத்தில், என்னோடய ஆன்மாவில், என் உடலில் ஆண்டவருக்கு ஒரு உறைவிடத்தை நான் கட்டுவேன். 8வது வசனம் பாருங்கள், அதுவும் மாதாவோட தான். திருப்பாடல் 132:8 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆண்டவரே, நீரும் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக. ஸோ ஆண்டவருடைய உறைவிடம் எது? விண்ணகம். அதுக்கு ஆண்டவர் எழுந்து போயிட்டார், விண்ணேற்றம் அடைந்துட்டார். அதே போல் அவருடைய உடன்படிக்கையின் பேழையாகிய மாதாவும் அவருடைய உறைவிடத்திற்கு எழுந்து போகும். ஆண்டவரும் அவருடைய உறைவிடமும் அவருடைய உடன்படிக்கையின் பேழையும் ஒன்றாக தான் அவருடைய உறைவிடத்திற்கு போகும். அதனால தான் மாதவும் விண்ணேற்பு அடைஞ்சாங்க. ஸோ மாதவோட விண்ணேற்புக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். ஏன்னா மாதம் தான் உடன்படிக்கையின் பேழை. நம்ம ஏற்கனவே அதை லாஜிக்கலாக பார்த்துட்டோம். தொடர்ந்து அதை வந்து நம்ம இன்னும் விவிலியத்தின் பின்னணியில் நம்ம லூக்கா நற்செய்திகளாம் வாசிக்கும் போது நம்ம பார்க்கலாம். சரி, நாளையிலேருந்து புதிய புத்தகம் தொடங்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறையா நம்மளையே நம்ம பார்ப்போம், கண்ணாடி மாதிரி பார்ப்போம். இப்போ எப்படி இஸ்ரேல் மக்களை பார்த்துட்ருக்கோமோ அதே போல் தொடர்ந்து இஸ்ரேல் மக்களை பார்ப்போம். தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்தில் நம்ம சந்திக்கலாம். ஆமீன்.